ஓகேங்களா? இப்போ காஷ்மீர்லலாம் வந்து உங்களுக்கு ஆப்பிள், அக்ரூட் இதெல்லாம் வருதுன்னா அவங்க வந்து நான் ஹியூமிட் வெதரில் இருக்கணும். ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடாது அங்கே. அது அந்த குளிர்ச்சியான ஒரு அட்மாஸ்பியர் வேணும், நல்ல கோல்டாக. அந்த அட்மாஸ்பியர் நீரின் வளம், மண்ணின் வளம் மற்றும் நுண்கிருமிகளின் உலகம், இதை பொறுத்தே தாவர வர்க்கம் அமையும். நம்ம ஊரில் நீங்கள் என்னதான் தலைகழினாலும் ஒரு ஆப்பிள் செடியை கொண்டாந்து வச்சு வளர்த்து பண்ண முடியாது. இப்போ பாலைவனத்தில் இருக்கிறதுல டேட்ஸு, அதுக்கப்புறம் தான் இந்த கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய இனிப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். 1930-40களுக்கு பிறகுதான் இந்த வெள்ளை சர்க்கரையை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் நம் நாட்டுக்கு கிடைக்குது. இது வந்ததே 1921 தான். வளரக்கூடிய எண்ணற்ற தாவரங்கள் மற்ற நாடுகளில் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் அந்த அந்த பூகோளம், அந்த மண், அந்த அட்மாஸ்பியர், அந்த வெயில் இதெல்லாம் மாறும். இதில் வந்து இன்னொன்று வந்து சூரிய சக்தியும் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. வணக்கம் நேர்களே, டாக்டர் சி கே அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது இந்த சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது ஒவ்வொரு நாளும் வந்து பயமாக தான் இருக்குல்ல. நம்ம இப்போவே சாப்பிட்றது அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் சாப்பிட்றோமா, என்ன நோய் வருதுன்னே தெரியல, புதுசாக என்னென்னமோலாம் வருது. இன்றைக்கி ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஆல்ரெடி இந்த மண்ணு மலடா போகுது ஆயிடுச்சு, வந்து இயற்கை வளங்கள் எதுவுமே நமக்கு சாதகம், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும். ஏதோ ஒரு வெந்த சொத்தை தின்னுட்டு பயந்து என்ன பண்றது? வாழ்ந்துதான் ஆகணும்ன்றது வேற வழி என்ன ஆகுது? ஹெல்தியா வாழணும்ன்றது தானே சார். ஹெல்தியா வாழணும்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறோம். இதெல்லாம் அப்படி இருந்ததுன்னா எப்படி சார்? சார் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பாதுகாத்துக்கோ. சார் இப்போ இந்த நன்னீர் போட்டு சமைச்சிட்டு போ, கொடுக்குறேன். ஓ ஓகே சார், நாங்க வச்சுக்கிறோம். நாங்க ஓகே சார். அப்ப அந்த நன்னீர் வந்து என்ன மாதிரியான, நீ எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் வந்து நீ அதாவது ருத்ரதாண்டம் ஆடினாலும் எவனாவது ஒருத்தன் வந்து எதையாவது ஒன்று காப்பாற்றிட்டு போயினே இருப்பான். கவலைப்படாத, மனுஷனுக்கு அந்த சக்தியை இயற்கை கொடுக்குது. அதுதான் அந்த காலத்தில் அழகாக வடிவமைச்சு வச்சுட்டு போனாங்க. நீ எவ்வளோ ஒன்றா அட்டகாசம் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோம். போங்க, என்ன கேட்க போகிறீங்க சார்? இப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த பூக்கள் மலரும், ஒரு சில இடத்துல அந்த பூக்கள் மலராது, ஒரு சில இடத்துல இந்த மரங்கள் இங்கே வளரும், ஆனால் அந்த மரங்கள் அங்கே வளராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ஆப்பிள்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் இங்கே வளராது இல்லை சார். காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி, இந்த ஊட்டி ஆப்பிள் மாதிரிலாம் இங்கே வளராது இல்லை சார். இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வளங்கள் இருக்குல்ல சார், அதுக்குன்னு ஒரு தனி தன்மை இருக்குல்ல. அது எப்படி சார்? அது எப்படி மக்கள் அந்த காலத்தில் இருக்கிற அது வந்து கண்டுபிடிச்சாங்க, இது இங்கே தான் வளரும், அது அங்கே தான் வளரும்? அதெல்லாம் உண்மையாவே இயற்கை கொடுத்த அவங்களுக்கு ஒரு அறிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? யாருக்கு இயற்கை கொடுத்தது அறிவு? மக்களுக்கு, ஜனங்களுக்கு, எங்களை மாதிரி ஜனங்களுக்கு. மக்களுக்கு இயற்கை அறிவின் இயக்கம் என்னைக்கும் மனுஷனுக்கு உண்டு. ஓகே, அது இயங்குகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. சரிங்களா? சரி. இப்போ இயற்கையை எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயற்கையை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவின் இயக்கத்தை சராசரி மனிதனுக்கு இயற்கை வழங்குவதில்லை. அது ஞானிகளுக்கு மட்டும்தான். அவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ தாவர வர்க்கம் என்பது ஒரு மிகப்பெரிய உலகம். அது புரிஞ்சுதுங்களா? லட்சக்கணக்கான தாவர வர்க்கங்கள் இருக்கின்றன, எண்ணிலடங்காதவை. ஓகேங்களா? இது வந்து எப்படி மனித அந்த உயிர் கலந்த மனித உடலை இயற்கை உருவாக்கியதோ அதை போன்று தான் தாவர வர்க்கத்தையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த தாவர வர்க்கமும் உயிர் சம்பந்தப்பட்ட ஒன்று தான். அங்கமும் உயிரின் இயக்கம் இருக்கிறது. ஓகேங்களா? சரி. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இந்த செடியா இங்கே வரதில்லை, அந்த செடியா அங்கே வரதில்லை அப்படிலாம் கேட்குறீங்க.
வடநாட்டில் பயிர் மத்திய பிரதேஷ்க்கு மேலே போனோடனே நம்மளுக்கு வந்து அங்கே தான் கோதுமை பயிர் செய்கிறோம். ம். அந்த கோதுமை எடுத்துன்னு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டால் வராது. ஆமாம். செடி வரும், மகசூல்லாம் வராது. அது என்ன காரணம் அப்படின்னா, அது மண்ணின் வளம். மண்ணின் வளம்ன்றது என்னன்னா, மண்ணின் வளம் வேற ஒன்றும் இல்லை, மண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகளின் உலகம். அவங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா இல்லை. மெயின் அது மண்ணுக்கும் வந்து எண்ணற்ற தாது சத்துக்கள் இருக்குது இல்லையா, அது வந்து முக்கியமான காரணம் வகிக்கிறது. இப்போ நம்ம ஊரில் எடுத்தீங்கன்னா அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, முளைக்கீரைன்னு நிறைய கீரை இருக்கு இல்லையா. ஆமாம் சார். இந்த கீரை எதுவுமே வடநாட்டில் வராது. விதை போட்டினா முளைக்கும். முளைச்ச கொஞ்சம் நேரத்துலலாம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லாம் கருகிடும். அந்த சாயிலுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த மைக்ரோப்ஸும் அங்கே இல்லை. ஓகே. ஓகேயா? இதில் வந்து சாயில் மட்டும் கணக்கு இல்லை, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் இதற்கு வழிவகுக்கிறது. ஓகேங்களா? இப்போ காஷ்மீர்லலாம் வந்து உங்களுக்கு ஆப்பிள், அக்ரூட் இதெல்லாம் வருதுன்னா அவங்க வந்து நான் ஹியூமிட் வெதரில் இருக்கணும். ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடாது அங்கே. அது அந்த குளிர்ச்சியான ஒரு அட்மாஸ்பியர் வேணும், நல்ல கோல்டாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிசம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் 2 டிசம்பர்லாம் பனி பெய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எல்லா நாட்டிலையும் எந்த நாடாக இருந்தாலும் ஐரோப்பா, ரஷ்யா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸு, கனடா, எங்கெல்லாம் பனிப்பொழிவு ஜாஸ்தி இருக்கிறதோ நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனவுடனே எல்லா இலையும் கருகி கொட்டிடும் கீழே. ஒரு மரம் ஸ்டெம்மோடு தான் அந்த களையோடு நிற்கும் அப்படியே. அந்த பனிக்காலம்லாம் முடிஞ்சு ஏப்ரல் ஆனவுடனே ஸ்ப்ரிங் வந்தவுடனே உங்களுக்கு எல்லாம் துளுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஆப்பிள் ட்ரீலாம் கொட்டிடும். அப்புறம் துளுத்து அப்படியே மரம் தழைத்து இருக்கும், காய்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூன் அண்ட் ஆகஸ்ட், செப்டம்பரில் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். புரியுதுங்களா? புரியுது சார். இது வந்து நீங்கள் மண்ணை பொறுத்தது தான். அந்த அட்மாஸ்பியர், நீரின் வளம், மண்ணின் வளம் மற்றும் நுண்கிருமிகளின் உலகம், இதை பொறுத்தே தாவர வர்க்கம் அமையும். நம்ம ஊரில் நீங்கள் என்னதான் தலைகழினாலும் ஒரு ஆப்பிள் செடியை கொண்டாந்து வச்சு வளர்த்து பண்ண முடியாது. இப்போ பாலைவனத்தில் இருக்கிறது இல்லை டேட்ஸு, அது நீங்கள் கொண்டாந்து போட்டு வளர்க்கலாம், வளரும், தென்னை மரம் மாதிரி வரும், பூக்கும், ஆனால் காய்ச்சி பழுக்காது. நமக்கு அந்த வெதரு, அந்த அட்மாஸ்பியரு, அந்த மண்ணின் வளம் எல்லாம் எதுவுமே இல்லையே. அதனால் பூக்கும், ஒரு சாராய வாசனை அடிக்கும் பூக்கும் போது, ஆனால் காய் பிடிக்காது, போயிடும். ஓகேயா? இது 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 வந்து உங்களுக்கு வந்து எண்ணற்ற பயிர்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் கொண்டாந்து நம்ம வளர்த்துருக்கோம். நம்மளுடைய இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். 450 வருஷம் வரைக்கும் மிளகாய் நம்ம நாட்டு பயிர் கிடையாது. இது அந்த மெக்சிகோ, பிரேசில், அந்த ரீஜன், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், தென் அமெரிக்க நாடுகளில் இருந்த ஒரு பயிர், ஒரு தாவரம். அது அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம மிளகு காரத்தை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த மண்ணின் வளத்துக்கு அது வளர ஆரம்பிச்சுது. இந்த ஆலப்பினோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, புளிப்பாக இருக்கும் அந்த அந்த மிளகா, காரம் கம்மியாக புளிப்பாக இருக்கும். அதுவும் இங்கே கொண்டாந்து இங்கே வளர்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கரும்பு பயிர் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, மொரிஷியஸ் அந்த ரீஜன்லேருந்து தான் 1000 வருஷம் முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்தில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பனைவெல்லம் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய இனிப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். 1930-40களுக்கு பிறகு தான் இந்த வெள்ளை சர்க்கரையை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் நம் நாட்டுக்கு கிடைத்தது. இது வந்ததே 1921 தான் அது வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பனை வெல்லம் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த பயிர் இங்கே வந்து பெருவாயிலாக இந்த மண்ணுக்கு வளர ஆரம்பித்து விட்டது. இந்தியா பூராக அந்த பயிர் வளர்கிறது.
வடநாட்டிலையும் முளைக்கிறது, தென்னாட்டிலையும் தென் மாநிலங்களிலும் அந்த கரும்பு பயிர் வருது. அது மாதிரி உங்களுக்கு வேர்க்கடலை, வேர்க்கடலை பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தது. அதுக்கு தான் அதுக்கு மணிலா கொட்டைன்னு பேர். மணிலா இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா மணிலா கொட்டை? அது அந்த பேர் அதுங்க. அது பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தது. இது மாதிரி உலகத்தில் இருந்து அதிகமாக பயன் தரக்கூடிய தேவைப்படக்கூடிய தாவர வர்க்கங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது மரிஜுவானான்னு சொல்கிறோம் இல்லையா, கஞ்சா பயிர், அது வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ மூலிகை. அது அதை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் ஒரு சில போதைகளுக்காக. அது வந்து ஒரு மிக உயரிய ஒரு மருத்துவ தாவரம் என்பது மரிஜுவானா. அது 5000 வருடத்திற்கு முன்னாடி ஆசிய பகுதிகளிலிருந்து தான் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. அதை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், கசாக்கிஸ்தான் போன்ற இந்த CSIS நாடுகளில் வளரக்கூடிய எண்ணற்ற தாவரங்கள் மற்ற நாடுகளில் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் அந்த அந்த பூகோளம், அந்த மண், அந்த அட்மாஸ்பியர், அந்த வெயில் இதெல்லாம் மாறும். இதில் வந்து இன்னொன்று வந்து சூரிய சக்தியும் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. இதில் உங்களுக்கு பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கும் நிலப்பகுதிகள், ஓகேங்களா, செம்மையான தாவரங்கள் வளரக்கூடிய அற்புதமான ஒரு நிலப்பகுதிகளாக இருக்கும். கீழே போக அச்சரேகைக்கு அதான் கீழே போக சதர்ன் ஹெமிஸ்பியர் போக தாவர வர்க்கங்கள் வேறுபட்டு இருக்கும். ஏன்னால் அங்கு கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் மாறுபடுகிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் பிலிப் ஐலண்டு இங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, அந்த அந்த மெல்பர்ன்லேருந்து போனோம் நீங்கள் ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ். அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செரீஸ்ன்னு சொல்லணும், செரீஸ். ஆமாம் சார். ரெட் அவ்வளோ அழகாக இருக்கும், கண்ணை பறிக்கும் அந்த பழம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது தோட்டங்கள், செரி தோட்டங்கள் போனால் கொடுப்பாங்க காசுக்கு. நீ எவ்வளோ ஒன்றா 100 கிராம் 200 கிராம் 1/2 கிலோ எவ்வளோ ஒன்றா வாங்கிக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து அந்த சில்னஸ் வேணும் அதுக்கு. இங்கெல்லாம் வராது. இந்த ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, செரீஸு இதெல்லாம் இங்கே இருக்காது. இங்கே இந்த மலைப்பகுதிகளில் நீ வச்சா கூட குளிர்ச்சியான இடங்களில் அங்கே கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் அதெல்லாம் போய் ட்ராவல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதாவது உலகத்தில் உள்ள பூகோளத்திற்கு ஏற்றாற்போல் சூரிய கதிர்வீச்சுகளுக்கு ஏற்றார். ஏன்னா சூரிய கதிர்வீச்சுகளில் ரசாயனம் மாறுபடும். அதெல்லாம் இன்னும் நம்ம படிக்கல, இனிமேல் படிப்போம் சயின்ஸில். ஏற்றாற்போல் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மண்ணின் வளம், மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்கள், மண்ணில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் மற்றும் அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரின் வளம், நீரின் வளம், இவ்வளவும் சேர்ந்து தான் தாவர வர்க்கத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். எல்லா தாவரமும் எல்லா இடத்துலையும் வளராது. வணக்கம். இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக அவரே எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.